ஃபோன் எடுங்கடா. டேய் இவன் ஏன்டா ஃபோன் எடுத்துட்டு இருக்கா? வேலை மட்டும் போச்சு. கட் பண்ணுறானா? ஃபோன் எடுங்கடா. டேய் எனக்கு அடிக்கிறான்டா மறுபடியும். கட் பண்ணி விடுறான் போனலாம். எதுக்கு எடுத்தாலும் காசு. செத்தி என் பணத்தில் ஈ முச்சிட்டு இருக்கு. திருட்டு உக்காலோலே சாவகாசமாக அங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருக்கானோ. இவனுக்கு இதே வேலையா போச்சுடா. போன பண்ணி 50 கொடு 100 கொடுன்னு கேட்க வேண்டியது குடிக்கிறதுக்கு. எனக்கு இதே வேலை தான் மச்சான். தரக்கூடாது. ஏண்டா அடிபட்டு கிடந்தேன்னு அவசரத்துக்கு ஃபோன் அடித்தா காசு கேட்க அடிச்சேன்ட்டு எடுக்காம வந்துருக்கீங்க. நண்பன் ஃபோன் அடித்தாலே காசு கேட்க தான் அடிப்பானடா. என்னடா நீங்களாம் நண்பன்? ஃபோன் எடுத்து காசு இல்லைன்னு மூஞ்சில் கார்த்தி பேச சொல்லுங்கடா. எடுக்காமல் இருக்காதீங்க. ஜாலியாக இருந்துருப்பாங்க. இதே நிலமை உங்களுக்கு வரும். என்ன காசு கொடுத்துருவோம். அன்னைக்கு நீங்கன்னா தண்ணி இல்லாமல் தான்டா சாவிங்க. அம்மா யார் ஃபோன் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கியே. நாளைக்கு நானே தான் எமர்ஜென்சி ஃபோன் பண்ண எடுப்பேன் மச்சான். நீ டேய் நீ என் உயிர் நண்பன்டா. நீ பண்ணா எப்படி எடுக்காம இருப்ப? அப்பயே உயிர் நண்பன் சொன்னான். நான் தான் நம்பவே இல்லை. இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டேன். இல்லை நீ விடங்க. நீ யாருக்கு ஃபோன் அடிச்சா? நீ யாருக்கு ஃபோன் அடிச்ச? அவனுக்கு தான் அப்புறம் நானும் ஃபோன் அடித்தேன். சரி வா. செமலோகத்தில் ஆதார் கார்டு பிடிக்கிறாங்க. போய் சீக்கிரம் பிடிக்கிறேன்.